வெல்கம் டு காஷி அண்ட் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ கூகுள், இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமிங்ல நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் தேர்ந்து கேரக்டர் நம்ம ரன் டைமில் ஒரு டேட்டாவை எப்படி எட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா C# நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதாவது கேர்ன்ற டேட்டா டைப்ல ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்ற ஒரு வேரியபிள் நேம்ல நம்ம இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பண்ணிருப்போம்னா, டைரக்டா ஒரு வேல்யூ முன்னாடியே ப்ரீ டிஃபைன்டா அசைன் பண்ணி அந்த டேட்டாவை மெமரி ஸ்பேஸ் மூலமா நம்ம அதை ஸ்டோர் பண்ணி டைரக்டா கெட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ப்ரோக்ராம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க டிக்ளரேஷன் மட்டும் தான் பண்ணிருக்கோம். இந்த வேல்யூ எங்க இருந்து கெட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரன் டைம்ல கெட் பண்ணி அந்த வேல்யூ என்ன வருதோ அதை இங்க கெட் பண்ணி அவுட்புட்டா கெட் பண்ணுவோம். அப்ப மெமரி ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு மெமரியும் பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிருக்காது. ஸோ அதான் இந்த வீடியோல பாக்குறோம். ஸோ என்னன்னா, ஸ்கேர் ஸ்பெஷல் கேர் அப்படின்ற ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிட்டு கீழே ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, நீங்க என்ன ஸ்பெஷல் கேர் கொடுக்க போறீங்களோ அதை இங்க டிக்ளரேஷன் பண்ணி இங்க பிரிண்ட் பண்ண சொல்லிருக்கோம். செகண்ட் லைன்ல நான் என்ன பண்றேன்னா, இந்த வர டேட்டாவை கேரக்டர்ல கன்வெர்ட் பண்ண சொல்லி அதாவது டைப் காஸ்டிங் பண்ணிருக்கோம். ஸோ கொடுக்க வேண்டிய டேட்டாவை நம்ம வந்து கேரக்டர்ன்ற ஒரு டேட்டா டைப் மூலமா கன்வெர்ட் பண்ண சொல்லி இங்க டைப் காஸ்டிங் பண்ணிருக்கோம். அண்ட் தேர்ட் லைன்ல இங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த டேட்டாவை இந்த இடத்துல வந்து த என்டர்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ன்றதை எனக்கு பிரிண்ட் பண்ணி இந்த மாதிரி டேட்டா அவுட்புட் காட்ட சொல்லி தான் நம்ம இந்த டேட்டாவை இந்த ப்ரோக்ராம்ல நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இதே ப்ரோக்ராமை நம்ம ஐடி கம்பைலர் பார்த்தீங்கன்னா, அதாவது விஷுவல் ஸ்டுடியோ .NET ஐடி கம்பைலர் பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் டைம்ல ரன் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கோம். அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ .NET லைப்ரரி பார்த்தீங்கன்னா யூசிங் சிஸ்டம் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிருக்கோம். அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அசைன் பண்ணிருக்கோம். கிளாஸ்க்குள்ள ஒரு மெயின் ஃபங்க்ஷன் அசைன் பண்ணிருக்கோம். அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள தாங்க நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிருக்கோம். அண்ட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் கீழே console.write அப்படின்ற ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல நீங்க என்ன டேட்டா இன்சர்ட் பண்ண போறீங்க, ஸோ என்டர் த ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிட்டு கீழே வர டேட்டாவை இந்த கேரக்டரை வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லி நம்ம டைப் காஸ்டிங் பண்ணி விடுறோம். அண்ட் வர டேட்டாவை இந்த இடத்துல கன்காட்டினேஷன் பண்ணி அந்த டேட்டாவை நம்ம கெட் பண்றோம். அண்ட் நம்ம இந்த இடத்துல ரீட் பண்ணிட்டு ரன் பண்ண உடனே நமக்கு என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்றது நீங்க பாருங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ என்டர் த ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் அட்டுன்றது நான் ரன் டைம்ல வேல்யூ கொடுக்குறேன். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நான் கொடுத்த வேல்யூவை ஆன் டைம்ல நான் கெட் பண்றேன். ஸோ இதை பார்த்து தான் நம்ம வந்து ரன் பண்ண போறோம். ஸோ இதே மாதிரி நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்கேன். என்னன்னா, இப்போ நான் எப்படி இந்த இடத்துல வந்து ஒரு கேரக்டர் வச்சு ரன் டைம்ல ஒரு டேட்டா கொடுத்து எடுத்தனோ, அதே மாதிரி நீங்க ஸ்பெஷல் கேர் இஸ் ஈக்குவல் டு அட்டுன்ற ஒரு டேட்டாவை கொடுத்து நீங்க ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணி அதை எவாலுவேட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.